Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் பட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் சொல்லணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரஷிங் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட்னு. அண்ட் ஆல்சோ நம்ம மார்னிங் அண்ட் நைட் கட்டாயமாக ஒரு 90% ஆஃப் த பீப்புள் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பட் ப்ரஷிங்லேயே வந்து நமக்கு ஏற்ற ப்ரஷ் எது, எந்த ப்ரஷ் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேர் மனசில் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ உங்கள் மனசுலேயும் உங்களுக்கு ஏற்ற டூத் ப்ரஷ் எது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ டூத் ப்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து மேனுவல் டூத் ப்ரஷ், அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு வர ப்ரஷ். அண்ட் இன்னொன்று வந்து பவர்டு டூத் ப்ரஷ், அதாவது எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேனுவல் டூத் ப்ரஷ் பற்றி பேசிடலாம். ஸோ மேனுவல் டூத் ப்ரஷ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த டூத் ப்ரஷ் தான். ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 4 வெரைட்டிஸ் தான் இருக்குது. இந்த வெரைட்டிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதோட டெக்ஸ்சரை பேஸ் பண்ணி தான் 4 வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட், மீடியம், சாஃப்ட் அண்ட் அல்ட்ரா சாஃப்ட். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷோட பேக்ல மேல எழுதிப்பாங்க அது. ஸோ இது வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பொதுவாகவே நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் மீடியம் ப்ரஷஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதோட ரீசன் என்னன்னு நான் சொல்றேன். பட் சாஃப்ட் அப்படி இல்லைன்னா அல்ட்ரா சாஃப்ட் டூத் ப்ரஷ் தான் உங்களுக்கு வந்து ஐடியலாக இருக்கும். பிகாஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா அம்மா எல்லாம் நமக்கு வந்துட்டு அழுத்தி தேய் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரஷிங்னாவே நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சி பழகிட்டோம். ஸோ நம்ம பிரிசில்ஸும் வந்து ஹார்டாக இருந்தது அப்படின்னா நம்ம போடுற ப்ரெஷருக்கு நம்ம பல்லு டக்குன்னு தேஞ்சிரும், நம்ம ஈர் பகுதி டக்குன்னு பல்ல விட்டு கீழே இறங்கி வந்துடும். ஸோ இதுக்காக தான் வந்து முக்கால்வாசி நம்ம எல்லாருமே அப்படிதான் ப்ரஷ் பண்றோம். அண்ட் சின்ன வயசுல இருந்தே அப்படியே நம்ம பழகிட்டு வந்திருக்கிறதுனால இப்போ ப்ரஷிங் எல்லாம் மோஸ்ட்லி நமக்கு இன்வாலன்ட்ரி ஆயிடுச்சு. நம்ம ஒன்றும் டெய்லி ப்ரஷ் பண்ணும்போது இந்த பல்ல நம்ம தேய்க்கிறோம், அதை இப்படி நம்ம தேய்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு யாருமே ப்ரஷ் பண்றது இல்லை. பாதி நேரம் பாதி தூக்கத்துல தான் நம்ம எல்லாருமே ப்ரஷ் பண்றோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கே தெரியாம நம்ம பண்ற அந்த மூவ்மெண்ட்ஸுக்கு ப்ரஷ்ஷுமே அதுக்கு ஈக்குவலாக ஹார்டாக இருந்தது அப்படின்னா பல்லு டக்குன்னு தேஞ்சிரும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே சாஃப்ட் இல்லைனா அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி சாஃப்ட் ப்ரஷ் கரெக்டாக இருக்கும். அல்ட்ரா சாஃப்ட் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் பல்லெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போயிட்டுருக்கு, ஈர் பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு, பல் கூச்சம் வருது, அது மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ்ஷுக்கு நீங்கள் மாறிக்கலாம். பட் சாஃப்ட் ப்ரஷ் வில் பி ஐடியல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். கிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இந்த டிமார்கேஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ப்ரஷ் வேணாலும் நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அடல்ட்ஸ் ஆகிய நாம வந்து சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது தான் ஐடியலாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு சாஃப்ட் ப்ரஷ்ல தேய்ச்ச மாதிரியே இல்லை, பல்லு வலுவலுங்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை கூட ப்ரஷ் பண்ணுங்க. பட் நல்லா தேய்க்கணும்னு நினச்சிட்டு மீடியம் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி பல்ல வந்து நீங்கள் தேய்ச்சிட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிசில்ஸோட ஃபார்மை வச்சு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் ஆக்ஷன் பிரிசில்ஸ் இருக்கு, கம் ப்ரொடெக்ஷன் பிரிசில்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து ஜிக்ஸாக் பிரிசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய பிராண்ட்ஸ்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து எந்த ஒரு சேஞ்சோ ஒரு எஃபெக்டோ எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நார்மலா எந்த ப்ரஷ்ஷா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிசில்ஸோட டெக்ஸ்சர் மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதர்வைஸ் நீங்க எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், வேற எந்த டைப் ஆஃப் பிரிசில்ஸ் இருக்கிற ப்ரஷ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பவர்டு டூத் ப்ரஷ் பற்றி. ஸோ இந்த பவர்டு டூத் ப்ரஷ் நம்ம ஊரில் வந்து யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அப்ராட்ல வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து பவர்டு டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ். ஸோ எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேப் மாதிரி உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்து இப்படி இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அது உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். அப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பவர்டு டூத் ப்ரஷ். இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேட்ரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு செல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் மாடல் ஆஃப் பவர் டூத் ப்ரஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ருபீஸ் என்னமோ தான். பட் இதே பவர் டூத் ப்ரஷ்ல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் ஒவ்வொரு ப்ரஷ்லையும். ஸோ இந்த பவர் டூத் ப்ரஷ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், இதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து முக்கியமாக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து சில பேர் ப்ரஷ் பண்ணுறதுக்கே சோம்பேறித்தனப்படுவாங்க, ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் அவங்களை ப்ரஷ் பண்ண வைக்கிறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அப்படியே ப்ரஷ் பண்ண சொன்னாலும் டக்குன்னு ஒரு 2 செகண்டில் ப்ரஷ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள ப்ரஷ் பண்ண வைக்கணும் அப்படின்னா கிட்ஸுக்குன்னு தனியாக பவர் டூத் ப்ரஷஸ் இருக்குது. டெஃபினெட்லி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து நம்ம கரெக்டாக தேய்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது.
வாயில வச்சா போதும் அந்த பிரிசில்ஸே வந்து வைப்ரேட் ஆகி மூவ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது பல்லோட எல்லா பக்கமும் பிரஷ் பண்ணிட்டு. பட் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அது வந்து வாயில வைக்கணும். அண்ட் இட்ஸ் பவர்டா இருக்கிறதுனால நம்ம வந்து ரோபோட்டிக் டூத் பிரஷ் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் ஈஸியா வந்து நம்ம டெம்ப் பண்ணி பிரஷ் பண்ண வச்சிடலாம். கிட்ஸுக்கும் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கு டெஃபினெட்லி நீங்க வந்து பவர் டூத் பிரஷ் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அடல்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த முட்டி வலி இருக்கிறவங்க, கையில ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம பிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்ச்டு பீப்புள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சரியா பிரஷிங் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பவர்டு டூத் பிரஷ் வந்து ஒரு ஐடியல் சாய்ஸா இருக்கும். பட் நம்ம அடல்ட்ஸ் வந்து எதுக்கு பவர் டூத் பிரஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து அழுத்தி தேய்ச்சி நம்ம கை வந்து அந்த ப்ரெஷருக்கே பழகிரும். பிகாஸ் நம்ம வந்து இப்பெல்லாம் ப்ரஷிங் தெரிஞ்சு பண்றது இல்லை, இன்வாலண்டரி அப்படியே பண்ணிட்டு போறது தான். அதனால பல்லு தேய நமக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பவர்டு டூத் பிரஷ் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்க ஜாஸ்தியா ப்ரெஷர் போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பீப் வரும், நீ வந்து ஜாஸ்தியா ப்ரெஷர் போடுறோம் பல்லுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ப்ரெஷர் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பல்லு தேய்க்கும் போது சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்லயே அப்படி இப்படி 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 பண்ணி பல்லு தேய்ச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா பல்லு தேய்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் நமக்கு வேண்டாம். நாங்க டென்டிஸ்ட் பொதுவாக என்ன அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்க பல்லு பிரஷ் பண்ணீங்கன்னா போதும். நம்ம வந்து ஹாஃபா பிரிச்சோம், அதாவது 4 குவாட்ரன்ஸா நம்ம பல்ல பிரிச்சோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து ஒரு 30 செகண்ட் அளவுக்கு பிரஷ் பண்ணா போதுமானது. ஸோ அந்த மாதிரி 4 பக்கமும் 30 ஸோ டோட்டலி வந்து உங்களுக்கு 2 மினிட்ஸ் வந்து பிரஷ் பண்ணீங்கன்னா போதுங்கிற மாதிரி தான் நாங்க அட்வைஸ் பண்றோம். ஸோ இந்த பவர் டூத் பிரஷ்ல அந்த டைமர் வச்சு கூட உங்களுக்கு வருது. ஸோ 2 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு டைமர் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹையர் வேரியன்ட் நீங்க போக போக எவ்ரி 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பீப் கூட வரும். ஸோ தட் இந்த ஏரியால 30 செகண்ட்ஸ் நீங்க பிரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஏரியாவுக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் ஆஃப் பவர் டூத் பிரஷ். ஸோ நான் வந்து ஒரு ஆர்டினரி நார்மல் பேசிக்கான பவர் டூத் பிரஷ் தான் யூஸ் பண்றேன். பிகாஸ் நான் டென்டிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் கான்சியஸா என்னோட பிரஷிங் டெக்னிக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் எப்படி பிரஷ் பண்ணணும் அப்படிங்கறது. ஸோ என் ப்ரெஷர் எல்லாம் இப்போ வந்து நான் லிமிட்டடா தான் போடுறேன். ஸோ நான் வந்து ஒரு நார்மலா மேனுவல் டூத் பிரஷ் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு சாஃப்ட் பிரிசல் பிரஷ் யூஸ் பண்றேன். அண்ட் பவர் டூத் பிரஷ்ல இந்த பேசிக்கான பவர் டூத் பிரஷ் தான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் 1200 இருக்கு, 2500 இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணுமோ அந்த வேரியன்ட்ல வந்து நீங்க பவர் டூத் பிரஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து ஹையர் வேரியன்ட் நீங்க போக போக உங்களுக்கு வந்து இப்போ இதுல நான் வந்து உங்களுக்கு செல் இருக்கிற மாதிரி காமிச்சேன், அது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸா இருக்கும். பட் இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சுத்தமா நுர வர மாட்டேங்குது. அதாவது நம்ம என்னதான் பேஸ்ட் போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பிரஷ் பண்றதுக்காக இது வச்சாலும் அந்த பிரஷ்ஷை வச்சு தேய்ச்சி அந்த வாயில் அந்த ஃபோம் வருது இல்லைங்களா, அது வந்து இதுல கம்மியா இருக்கு. இட் டெஃபினெட்லி சர்வ்ஸ் த பர்பஸ். அந்த அளவுக்கு ஃபோம் வரணுங்கிற அவசியம் கிடையாது பிரஷ் பண்ணும்போது. இது அந்த இடத்துல இருக்கிற வந்து டார்டரையும் பிளாக்கையும் ரிமூவ் பண்ணா போதும். பட் அந்த வாயில அந்த ஃபோம் வந்தாதான் நமக்கு பிரஷ் பண்ண ஒரு திருப்தியே இருக்கு. அது மட்டும் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட். ரொம்ப காஸ்ட்லி. இது 350 rupees பேசிக் மாடலே. எவ்ரி 3 months நம்ம இந்த ஹெட் வந்து மாத்தணும். ஸோ அப்படி மாத்தப்போ அதுக்கு தனி காஸ்ட். இதுவே வந்து நம்ம ஹையர் வேரியன்ட் போக போக ஒரு பிரஷுக்கு 2500 ரூபா போடணுமா அப்படின்னு நம்ம டெஃபினெட்லி யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இதுல. பட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைமர் இருக்கு, ப்ரெஷர் கண்ட்ரோல் மோட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெட் போர்ஷன் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கிறதுனால இந்த கடவா பல்லெல்லாம் நமக்கு ஈஸியா பிரஷ் பண்ண முடியும். அந்த இடத்துல ரீச் ஆகி நமக்கு பிரஷ் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அதுவே நார்மல் பிரஷ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஸோ இந்த பிரஷ் வந்து கடவாப்பல் வரைக்கும் போய் அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் இந்த பிரஷ் வந்து அந்த குட்டியா இருக்கிறதுனால ஈஸியா அந்த இடத்த உங்களால கிளீன் பண்ணிக்க முடியும். அடுத்தபடிக்கு யாராவது வந்து உங்ககிட்ட இது வந்து இதுல பிரஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல்லு வெள்ளை ஆயிரும், இதுல பிரஷ் பண்ணீங்கன்னா வெள்ளை ஆகாது அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அதெல்லாம் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான் நான் சொல்லணும். நான் வந்து நிறைய பார்த்துட்டேன். யார் வந்து உங்ககிட்ட இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பல்லு வெள்ளையாயிரும், இந்த பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பல்லு வெள்ளையாயிரும், இல்லைன்னா இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த உங்க பல்லு வெள்ளையாயிரும்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த மாதிரி இன்ஸ்டன்டா ஷார்ட்கட்ல பல்லு வந்து வெள்ளையாக்குறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ப்ராபப்ளி உங்க பல்ல தேய்ச்சிருச்சுன்னா இமீடியட்டா உங்களுக்கு அது வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மேல இருக்கிற ஒரு லேயர் போனதா தான் அர்த்தம்னு நினைச்சுக்கோங்க. ஸோ ஏஷியன்ஸுக்கு பேசிக்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷ் டிண்ட் இருக்கதான் செய்யுது பல்லுக்கு. ஸோ நம்ம அதை வெள்ளையா மாத்தணும் அப்படின்னா டெஃபினெட்லி அதுக்கு காஸ்மெட்டிக்கா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுமே ஒழிய இந்த ஃபாஸ்ட் கட்டா ஏதாவது பேஸ்டோ ப்ரஷோ யூஸ் பண்றதுனால உங்க பல்லு வெள்ளை ஆகாது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பவர் டூத் ப்ரஷோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். பட் மேனுவல் டூத் ப்ரஷோட அட்வான்டேஜஸும் சொல்லிடுறேன். இது வந்து ஈஸியாக நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி,
போகும்போது அப்படியே போகிற போக்கில் ஒரு ப்ரஷ் எடுத்தோமா ட்ராவல் கிட்டில் போட்டோமா கிளம்பணுமான்னு இருக்கலாம். இது எடுத்துகிட்டு போனோம்னா இதோட ரீசார்ஜபிள் பேட்டரினா அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா செல் எடுத்துகிட்டு போகணும், இந்த இவ்வளோ பெரிய ப்ரஷ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தலைவலி. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் இருக்குது. பின்னாடியே வந்து டங் கிளீனர் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் பிரிசில்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பல்லுக்கு எது ஏற்ற பிரிசிலோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்படி கிடையாது, ஒரே கைண்ட் ஆஃப் பிரிசில்ஸ் தான். ஸோ எல்லா ப்ரெஷர் பட் ஆட்டோமேட்டிக்லி கம்மியாக இது போடும். பட் பிரிசில்ஸோட கைண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அது ஒரு கம்பேரிசன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீப். 40 ரூபாய்க்கு ஒரு ப்ரஷ் கிடைக்குமா, மேக்ஸிமம் ஒரு 60-70 ருபீஸ் இருக்கும் ஒரு நல்ல ப்ரஷ்க்கு கூட. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அட் த சேம் டைம் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நிஜமாவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கு டெஃபினெட்லி தேவைப்படுமோ அவங்க டெஃபினெட்லி தே கேன் ஆப்ட் ஃபார் பவர்ட் டூத் ப்ரஷ். பட் அதர்வைஸ் நார்மலாக இருக்கிறவங்க நார்மல் டூத் ப்ரஷ்வே போதும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி நீங்கள் இதுவே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே அல்டிமேட்லி நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next time. Till then, take care. Bye bye.